ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பது தான் லட்சுமண ரேகை எது வரலும் அப்படின்றது. அந்த லட்சுமண ரேகையும் சொன்னார், இந்தியாவினுடைய சாவரனிட்டியை, நம்மளுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பை, நம்மளுடைய தேசத்தினுடைய இராணுவத்தினரை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனை கூட பற்றின தவறாக எழுதும் பொழுது அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இதான். இப்போது உங்களுக்கு தெரியும், ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது கூட நமக்கு ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் தேவையான சூழ்நிலை இருந்தது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கண்ட்ரோல் ரூம் அழைச்சி ஒரு 400க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸை வச்சு நாம் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தோம். கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட ட்விட்டர்ஸை நம்ம பிளாக் பண்ணோம். பலருக்கு வார்னிங் கொடுத்தோம். ஐயா கேட்டார், நான் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்களா அப்படின்னு. வார்னிங் கொடுத்தோம். சிலருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இது தவறு, நீங்கள் அதை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்றது. பாருங்க, ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் என்பது தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது நாம் தேசத்தினுடைய இராணுவத்திற்கும் அவர் இராணுவத்தை சார்ந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு என்ன தெரியும்? அது டெக்னாலஜியை பற்றி அல்லது இராணுவ தளவாடங்களை பற்றி பேச வேண்டியவர்கள், இராணுவத்தை சார்ந்தவர்கள் அதை பற்றி பேச முடியும். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதை கண்ட்ரோல் பண்ணுவது, அதை கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸை வைத்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இருந்தோம். அதை பல யூடியூப் சேனல்களை கண்காணித்தோம், பலருக்கு நோட்டீஸ் கொடுத்தோம், வார்னிங் கொடுத்தோம், பிளாக் பண்ணோம். தேசத்திற்கு எதிராக செயல்பட்ட இந்த சேனல்களை, ஏன்னா தேசத்திற்கு எதிராக செயல்படுவதை எக்காரணத்தும் கொண்டு நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த தேசம்தான் நமக்கு முதன்மை. இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம்.